நம்மளோட வாழ்க்கையில நமக்கு மட்டுமே தெரிஞ்ச சில பக்கங்கள் இருக்கும் இல்லையா? அத நம்ம யாருக்குமே தெரியப்படுத்த விரும்ப மாட்டோம். ஆனா சில பக்கங்கள நம்ம யார்கிட்டயாவது எப்பவாவது ஒரு டைம்ல சொல்லலாம் அப்படின்னு தோணும்ல. அந்த மாரி தோணுற டைம்ல தான் இந்த கதைய நமக்கு ஒருத்தங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு உண்மையான கத. குழந்தை பருவத்துல எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் 2 ஃப்ரெண்ட்ஸோட கத தான் இது. தன்னோட ஸ்கூல் லீவ்ல ஒவ்வொரு வருஷமும் தன்னோட ஃப்ரெண்ட பார்க்கறதுக்காக காத்திருக்கிறாங்க இன்னொரு ஃப்ரெண்டு. ராதா தன்னோட ஃப்ரெண்டுக்காக காத்திருந்தாங்க. ஆனா தன்னோட ஃப்ரெண்டு அந்த லீவுக்கு வரல. அடுத்த வருஷமும் எக்ஸாம எழுதிட்டு மே மாச லீவுல காத்திருந்தாங்க தன்னோட ஃப்ரெண்டு வருவாங்களான்னு. ஆனா அந்த டைம் அவங்க ஃப்ரெண்டு ரஷ்மி கேரளால இருந்து வந்தாங்க. 2 பேரும் பார்த்ததுமே ஒருத்தருக்கொருத்தர் பேசிக்க முடியாது. ஏன்னா 2 குடும்பத்துக்கும் பகை. வந்து இறங்குன ரஷ்மிய பார்த்து கட்டி பிடிக்கவும் முடியாது. நீ எப்படி இருக்கன்னு கேட்கவும் முடியாது. திருட்டுத்தனமா 2 பேரும் இந்த திண்ணையிலிருந்து அவளும், அந்த திண்ணையிலிருந்து இவளும் மாத்தி மாத்தி பார்த்துக்கிட்டாங்க. ராதாவின் மனநிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, ஐயோ! நம்ம ஃப்ரெண்டு வந்து 4 நாள் ஆச்சு. இன்னும் அவள பார்த்து ஒரு வார்த்தை கூட நம்மளால பேச முடியல. எப்போ வருவா வெளிய? அப்படின்னு திண்ணையிலேயே உட்காந்து காத்துட்டு இருந்தேன் நானு. ஆனா அதே சமயம் ரஷ்மி வீட்டுக்குள்ள வளவு பக்கம் நின்னு குளிச்சிட்டு இருந்தா. குளிச்சு முடிச்சிட்டு வெளியே வந்த ரஷ்மி தலைய துவட்டுற மாதிரியே என் வீட்டை பார்த்துட்டே இருந்தா. நானும் சும்மா இல்ல, ஓ நீ வெளியே வந்துட்டியா அப்படின்னு சொல்லி லவ்வர்ஸ் பேசுற மாதிரி அக்கம் பக்கம் பார்த்துட்டு, எப்போ வந்த, எப்படி இருக்க அப்படின்னு ரகசியமா நானும் கேட்குறேன். ரஷ்மியோ ம் நல்லா இருக்கு, நீ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவளோட மலையாளம் கலந்த தமிழ்ல பேசினா. அந்த நாள் ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா ரஷ்மி என் வீட்டு திண்ணையில உட்காந்து பேசுறதுக்காக வந்திருந்தா. நாங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். அது ஒரு மத்தியான டைம். ஆனா அவங்க வீட்டு வாசல்ல இருந்து அவங்க அம்மா அவள முறைச்சு பார்த்தபடியே இருந்தாங்க. அத பார்த்த பயத்துல நாங்க 2 பேருமே என்ன சொல்றதுன்னு தெரியாம திரு திருன்னு விழிச்சிட்டு எந்திரிச்சு நின்னுட்டு இருந்தோம். அவங்க கண்ணாலேயே இங்க வா அப்படிங்கிற மாரி கூப்பிட்டாங்க. ரஷ்மியும் எனக்கு பயமா இருக்கு அப்படி சொல்லிட்டு போயிட்டா. நானும் பயத்தோடயே நின்னுட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா அவங்க அம்மா அங்கெல்லாம் போக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டது எனக்கே கேட்டுச்சு. ஆனா அவங்க வீட்டுக்குள்ள இருந்து தான் அவள ஏசிட்டு இருந்தாங்க. சரி 2 நாளுக்கு அப்புறம் நாங்க அவ்வளக்கா பார்க்கவே இல்ல. அடுத்த நாளும் அதே மாதிரி மத்தியான டைம்ல நாங்க 2 பேரும் மரத்தடியில உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அப்போ நான் நன்னாரி சர்பத் போட்டு அவளுக்கு ஒரு கிளாஸும் எனக்கு ஒரு கிளாஸும் நாங்க 2 பேரும் குடிச்சிட்டே மரத்துக்கடியில இருந்து பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா அவ வீட்டுக்கு போயிட்டா. ஆனா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவகிட்ட கேட்டிருக்காங்க. நான் இங்க திண்ணையில இருந்து எட்டி பார்த்தேன். நீ என்னமோ குடிச்சியே, என்ன குடிச்ச? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேற எதுவும் இல்ல. ஜூஸு தான் குடுத்தா நான் குடிச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க வீட்ல தேவையில்லாம ஒரு வார்த்தைய வேற சொல்லிட்டாங்க. அவங்க வீட்லலாம் குடிக்காத, உனக்கு ஜூஸ்ல எதையாவது கலந்து குடுத்துருவாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. இது அவ மனச ரொம்பவே காயப்படுத்திருச்சு. அடுத்த நாள் ரஷ்மி பார்த்து பேசும்போது அவ வந்தா. எப்படி வந்தா தெரியுமா? நாங்க காலையில தண்ணி புடிக்க பைப்புக்கு போவோம். அப்பல்லாம் வந்துட்டு தெருவுல தண்ணி பைப் வச்சிருப்பாங்கல்ல, 2 குடம் வரிசையில போட்டு புடிப்போம். அவளுக்கு தண்ணி குடம் கூட தூக்கவே தெரியாது. ஆனா என்கிட்ட பேசணுங்கிறதுக்காக காலையிலேயே எந்திரிச்சு தண்ணி குடத்த தூக்கிட்டு வந்துட்டா. ஆனா அவளுக்கு அது தூக்கவே தெரியல. பாவம் அவ எவ்வளோ கஷ்டப்பட்டா தெரியுமா? நான் வந்து இடது பக்கம் தூக்கிவேன் குடத்த. ஆனா ரஷ்மி வந்து வலது பக்கம் தூக்குவா. அவ இடுப்புல தூக்குறாளா, வயித்துல தூக்குறாளான்னே தெரியாது. நாங்க 2 பேரும் அப்படியே தண்ணி குடம் வைக்கப்போது ஒரு வார்த்தை. அந்த குடத்த இடுப்புல தூக்கி வைக்கும்போது ஒரு வார்த்தை. அப்படிதான் பேசுவோம். அப்போ அவ என்கிட்ட சொன்னா, இந்த மாதிரி ஜூஸ் குடிக்கும்போது இப்படி வீட்ல சொன்னாங்க. எனக்கு கஷ்டமா இருந்தது அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், "சரி விடு. சரி பரவால்ல இருக்கட்டும். ஆனா நம்ம இனிமே கொஞ்சம் அவங்க கண்ல படுற மாதிரி பேச வேணாம். நீ தண்ணி எடுக்க டெய்லி வருவியா? நம்ம இந்த டைம்லயே பேசுவோம். அப்போ வீட்ல எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம தண்ணி தானே பிடிக்கிறோம். தூரமா தானே இருக்கு. நம்ம பேசுறது அவங்களுக்கு தெரியாது." அப்படின்னு சொல்லி நாங்களே பிளான் பண்ணிக்கிட்டோம். இந்த மாரி தான் ஒவ்வொரு வருஷமும் லீவுல நாங்க கொஞ்சம் கொஞ்சமா பேசிப்போம். அடுத்த வருஷம் லீவு எப்ப வரும்? அவகிட்ட எப்ப பேசுவோன்னு 2 பேருமே காத்திருப்போம். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப இருக்கிற மாதிரி நமக்கு ஃபோன், வாட்ஸ்அப், சேட், இன்ஸ்டா எதுவுமே இல்ல.
நம்ம வெயிட் பண்ணணும். ஒண்ணு லெட்டர் போடணும். அப்படி இல்லன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்காக நம்ம வெயிட் பண்ணணும் எத்தன நாள் ஆனாலும். அப்படி வெயிட் பண்ற டைம்ல சில டைம் நமக்கு அதுக்கு பதில் கிடைக்கும். சில டைம் வந்து பதிலே கிடைக்காத கேள்வியா கூட அது மாறிடும் இல்லையா? அந்த மாதிரி தான் என் லைஃப்பும் மாறிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு லீவ்ல அவ வந்தா. வந்த ரஷ்மி சந்தோஷமாவே இல்ல. ரொம்ப கவலையாவே இருந்தா. என்ன நடந்திருக்கும்னு என்னால ஜட்ஜ் பண்ணவே முடியல. ஆனா, எப்பவும் போல பேசுவா. ஆனா, அவ மனசுக்குள்ள ஒரு வலி இருந்துகிட்டே இருந்தது. என்ன வலின்னு எனக்கு கேட்கணுமா? வேணாமா? அவ சொல்லுவாளா? அப்படின்னு எனக்குள்ளேயே 1000 கேள்வி. ஆனா, நான் என்ன நெனச்சேன் அப்படின்னா, ஓகே அவளுக்கு ஏதோ கஷ்டம் இருக்கு. அத அவ சொல்லட்டும். இல்லன்னா நம்ம ஃப்ரெண்ட் அந்த கஷ்டத்துலருந்து வெளியே கொண்டு வந்துரலாம் அப்படின்னு நான் நெனச்சேன். பரவால்ல சண்டை வந்தாலும் பரவால்ல. நம்ம அவகிட்ட பேசணும்னு சொல்லி, நான் அதிக நேரம் அவகிட்ட பேசுறதுக்காக, அவ வீட்டு வாசலுக்கே போயி அவ பேர சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சேன். அவளும் வெளிய வருவா. அப்போ அவங்க வீட்ல இருக்கிறவங்க இப்படியே பார்ப்பாங்க. ஏன்னா, அவங்க எனக்கு சொந்தக்காரங்களும் கூட இல்லையா? சரி சின்ன பிள்ளைங்க தானே, உடு அப்படின்னு சொல்லி அந்த வீட்ல இருக்கிற ஒருத்தங்க சொன்னாங்க. அதனால நாங்க பேச ஆரம்பிக்கவும் யாரும் எதுவும் சொல்லல. அந்த டைம் எங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரஷ்மி ரொம்ப நார்மலா ஆனா. ஏன் அப்படின்னா, நாங்க 2 பேரும் பேசுற டைம் அதிகமா இருந்தது. ரெகுலரா மத்தியானம் சாப்பிடுறது தான் எங்களோட அலாரமே. சாப்பிட்டு முடிச்சா அப்புறம் நம்மள தொந்தரவு பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி, அந்த 1:30, 2 மணி வரைக்கும் நாங்க காத்திருப்போம். நம்ம கிராமத்துலலாம் கரெக்ட்டான டைமுக்கு சாப்பிட மாட்டாங்க. அது ஒரு பிரச்சனை இருக்கு. 2 மணி, 3 மணி, 3:30 இந்த மாதிரியெல்லாம் சமைச்சு தான் சாப்பிடுவோம்ல. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சதும் நான் திண்ணையில வந்து உட்காந்து வெயிட் பண்ணுவேன். அவ வீட்டு வாசல்ல வெயிட் பண்ணுவா. அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் வந்ததுக்கப்புறமா அப்படியே மெதுவா நடந்துக்கிட்டே பேசுவோம். யாராவது கேட்டா கூட, "சும்மா இந்த பக்கம் வந்தேன்" அப்படின்னு சொல்லலாம்ல. பக்கத்திலேயே கோவில், பெரிய தெரு. நடந்துக்கிட்டே இருந்தா கூட நல்லா தான் இருக்கும். ஆனா அந்த வெயில்ல ரொம்ப நடக்க முடியாது. ஒரு மரத்தடிய புடிச்சு வச்சிருப்போம். தெரு ஃபுல்லா எல்லார் வீட்டு முன்னாடியும் 2, 2 மரம் இருக்கும். பூவரசு மரமும், வேப்ப மரமும் இருக்கும். அது மத்தியான டைம்ல அடிக்கிற காத்தும், அதோட நிழலும் அதுவே நம்ம மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கும். அதுல நாங்க நல்லாவே என்ஜாய் பண்ணி பேச ஆரம்பிச்சோம். அப்படிதான் 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு. எப்பவுமே அவ வந்தா அப்படின்னா, 1 வாரம் அதிகபட்சம் 7, 8 நாள்லயே அவ ஊருக்கு கிளம்பிடுவா. ஆனா, இந்த தடவ அவ ஊருக்கு போல. அதுவே எனக்கு, "ஓ! இந்த லீவ் ஃபுல்லா நீ இருப்பியா?" அப்படின்னு நான் கேட்கும்போது, "எனக்கு தெரியல. எப்போ கூப்பிட்டு போறாங்களோ, அப்பதான் போணும்." அப்படின்னு சொன்னா. அப்ப அவ சொல்லும்போது, அவ முகம் ரொம்ப வாட்டமா இருந்தது. அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவளுக்கு வீட்ல ஏதோ பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு. அப்ப நான் கேட்டேன், "என்ன வீட்ல சண்டையா?" அப்படின்னு. அவளும், "ஆமா" அப்படின்னு சொன்னா. அப்புறமா நாள் போக போக ரொம்ப ஜாலியா இருக்க ஆரம்பிச்சது. அப்போ அ அடிக்கடி ஒரு ஃபேமஸான பாட்டெல்லாம் நமக்கு எஃப்எம்ல ஓடிட்டே இருக்கும். "கை கை கை வைக்கிறா" அந்த சாங்கு ஓடும். அப்புறமா "வருஷமெல்லாம் வசந்தத்துலேருந்து" சாங்ஸ் எல்லாம் ஓடிட்டே இருக்கும். அதில ரஷ்மிக்கு "எங்கே அந்த வெண்ணிலா" சாங் ரொம்ப பிடிக்கும். நாங்க 2 பேரும் சேர்ந்து அடிக்கடி அந்த பாட்ட பாடிக்கிட்டே இருப்போம். எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி. அவ தமிழும், மலையாளமும் கலந்து பாடுவா அந்த பாட்ட. நானு தமிழ்ல பாடுவேன். அந்த வயசுல நமக்கு ஒரு இது இருக்கும்ல, அத எப்படி பாடணும்னு தெரியாது. ஆனா, அத பாடும்போது நமக்கு மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும். உருவத்தை காட்டிடும் கண்ணாடி என் உள்ளத்தை காட்டிடக் கூடாதா? பூவிடம் கதை சொல்லும் பூங்காற்று என் காதலை உன்னிடம் சொல்லாதா? இந்த பாட்டு தான். இந்த லைனையே அவ அடிக்கடி பாடுவா. அவளோட சேர்ந்து நானும் பாடிக்கிட்டு, சிரிச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கிண்டல் பண்ணிட்டே இருப்போம். இப்ப வரைக்கும் இந்த பாட்ட கேட்கும்போதெல்லாம் எனக்கு ரஷ்மியோட ஞாபகங்கள் தான் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பாட்டு அவளுக்கு பிடிக்கும். இந்த பாட்டு அவளுக்கு பிடிக்கும் அப்படின்னு. அது மட்டும் இல்ல. இந்த பாட்டுலயே பேக் ஸ்டோரி என்னன்னா, ரஷ்மி அக்கா சைட்ல அப்படியே லைட்டா அந்த டைம் ஒருத்தர் மேல க்ரஷ்ஷா வேற இருந்தாங்க. அது ரொம்பவே ஜாலியா இருக்கும்ல அந்த ஏஜ்ல. இந்த பாட்டையே போட்டு போட்டு அ அந்த அவளோட க்ரஷ் வேற இவள இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருந்தா. அப்போ நான் ஒரு நாள் கேட்டேன். இத அவ என்கிட்ட ஃபர்ஸ்ட்டு சொல்லல. அப்போ நான் கேட்டேன், "என்ன இது? இந்த பாட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓடிட்டே இருக்கு. ஊர் ஃபுல்லா கேட்டுக்கிட்டே இருக்கு" அப்படின்னு. ஏன்னா அவளோட க்ரஷ்
அவங்க வந்துட்டு அ இன்னொருத்தங்களோட ஃப்ரெண்டு. அவங்க வந்து ஸ்பீக்கர் செட் வச்சிருந்தாங்க. குழாய் வச்சு பாட்டு போடுவாங்கல்ல, மைக் செட்டு வியாபாரம் பண்ணுவாங்கல்ல, அவங்க வாடகைக்கு குடுக்குறவங்க. அதனால என்ன பண்றது அப்டின்னா, காலையில ஒரு அலாரம், மத்தியானம் ஒரு அலாரம், சாயங்காலம் ஒரு அலாரம் மாதிரி காலையில அப்புறம் ஒரு 1 மணி 2 மணி கேப்ல அப்புறம் சாயங்காலம் நைட்டுன்னு சொல்லி செக் பண்றேன். பாட்ட போட்டு செக் பண்றோம்ன்னு சொல்லி இந்த பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். கேட்டு கேட்டு பாட்டு ஊர்ல இருக்கிற அத்தன பேருக்கும் கண்டிப்பா மனப்பாடமே ஆயிருக்கும். "எங்கே அந்த வெண்ணிலா" சாங்கு. அதுக்கப்புறமா இவ வாசல்ல இருந்து பாக்க, அந்த தெருவுல அது ஒரு வித்தியாசமான அங்கருந்து அங்க பாக்க, ஒரு நாள் நான் பாத்து, "ஓஹோ! இதுதான் விஷயமா?" அப்படிங்கும்போது, அவ விழுந்து விழுந்து சிரிச்சா. "அடி பாவி! வீட்டுக்கு தெரிஞ்சா" அப்படின்னு நான் சொன்னேன். "ஐயோ! அம்மா கொல்லும்" அப்படின்னா. "ஆமா, அம்மா உன்ன மட்டும் கொல்லாது, என்னையும் சேர்த்து கொல்லும்" அப்படின்னு சொல்லி நாங்க அப்படியே சத்தமா சிரிச்சுட்டோம். அ அப்புறம் சத்தமா சிரிச்சதுக்கு அப்புறமா, "என்ன பொட்ட புள்ள 2 தெருவுல இருந்து இப்படி கக்கன்னு சிரிக்கிறீங்கன்னு" சொல்லிட்டு வந்துச்சு அங்கேருந்து சத்தம். ஐயோ! போடி போடின்னு சொல்லிட்டு அவ அவ வீட்ட பார்த்து ஓடுறா. நான் அவ வீட்டு பக்கத்துல நிக்கேன். நான் அங்கேருந்து என் வீட்ட பார்த்து ஓடிட்டேன். "ஐய்யய்யோ! போச்சு" அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருந்தது. ஆனா நியர்லி அது ஒரு 1 மாசம் ஆயிடுச்சு. 1 மாசமா அவ அங்க தான் இருந்தா. அதுக்கப்புறம் லீவ் கன்டின்யூ ஆயிட்டே இருக்கு. அப்புறம் ஒரு ஃபங்ஷன் வருது. அந்த ஃபங்ஷன்ல நாங்க நாங்க 2 பேரும் சேர்ந்து அட்டெண்ட் பண்ற ஃபர்ஸ்ட் ஃபங்ஷன் அதுதான். கடைசி ஃபங்ஷனும் அதுதான். ரெஷ்மி அழகான ஸ்கை ப்ளூ கலர்ல ஒரு சாரி சிங்கிள் ஃப்ளோட்ல விட்டு கட்டியிருந்தா. அவளோட வலது கை ஃபுல்லா மெட்டல்ஸ்ல மேட்சிங்கான வளையல் போட்டிருந்தா. ஃப்ரீ ஹேர் விட்டிருந்தா. அப்புறமா ஒரு சைடு மட்டும் பூ வச்சிருந்தா. ரோஜா பூ. நான் வந்துட்டு ஸ்கை ப்ளூ வித் லெமன் எல்லோ காம்பினேஷன்ல ஒரு சுடிதார் போட்டிருந்தேன். 2 கையிலயும் கண்ணாடி வளையல். அப்புறமா தலை நெறைய மல்லிகைப்பூ. அம் என்ன எப்படி வைப்பாங்க? நம்ம ஃப்ரீ ஹேர் விட்டு கீழோடி பூ வைப்போம்ல, அந்த மாரி நான் வச்சிருந்தேன். 2 பேரும் ஒரு சடங்கு வீட்டுக்கு தான் போறோம். ஏன்னா சடங்கு வீட்ல வில்லேஜ்லலாம் எப்படி இருக்கும் கிராமத்துல அப்படின்னா, ஆ பொண்ணுங்க தான் ஃபங்ஷன்ல மெயினா இருப்பாங்க. மத்த பெரியவங்க கூட அவ்வளவா இருக்க மாட்டாங்க. பொண்ணுங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்து எல்லாமே ஃபங்ஷன் நடத்துற மாதிரி இருக்கும். ரொம்ப ஜாலியா இருக்கும். அப்படியே தண்ணிலாம் ஊத்தி, புடவலாம் கட்டி விட்டு, சாப்பிட்டுட்டு போற வரைக்கும் அன்னைக்கு அது ஒரு வேற மாதிரி இருக்குங்க. அந்த மாரி ஒரு ஃபங்ஷன்லேருந்து நல்லா நாங்க என்ஜாய் பண்ணோம். நல்லா சிரிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது 11 மணி. ஓகே. வீடு பக்கத்துல தான். வீட்டு பக்கத்து கிராமம் தானே எல்லாமே. எல்லாரும் ஃபங்ஷன்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு டைம் ஆகும்ல. 8:30க்கு மேல தான் ஃபங்ஷனே ஆரம்பிச்சது. ஃபங்ஷன்லாம் முடிச்சுட்டு நாங்க சந்தோஷமா வீட்டுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறமா 2 நாள் கழிச்சு ஊருக்கு போறத பத்தி பேச்சு வர ஆரம்பிச்சது. அப்போ எனக்கு ரொம்ப கவலையாயிருச்சு. ரஷ்மிக்கும் ரொம்ப கவலையாயிருச்சு. அ அப்ப நான் கேட்டேன், "நீ மறுபடியும் எப்போ வருவடி? நீ ஊர்லேருந்து வரும்போது ரொம்ப கவலையா இருந்தல்ல, என்ன ஆச்சு சொல்லு" அப்படிங்கும்போது, நாங்க இடையில கொஞ்ச நாள் பேசும்போதே அவ அந்த பிரச்சனைய என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. வீட்ல வந்துட்டு அக்காக்கும் எனக்கும் சண்டை அதிகமாயிட்டு இருக்கு. என்ன எப்ப பாரு ஏசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு அவ சொல்லிட்டு இருந்தா. சரி ஓகே அது நார்மலா வர்ற சண்டை தானே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டைம்ல நமக்கு எந்த ஒரு மனநிலைமை இருக்கும். ஏஜ் கம்மி இல்லையா? 15, 16 வயசு தான். அப்படியே விட்டாச்சு. அப்புறமா ஊருக்கு போற டேஸ் வர்றதுக்கு முந்தின நாள் அவ என்ன பார்க்க வந்தா. நாங்க எப்பவும் பேசுற மாரி மத்தியானம் பேச வரும்போது, "எனக்கு ஊருக்கு போக இஷ்டமே இல்ல" அப்படின்னு சொன்னா. அப்ப நான் சொன்னேன், ஏன் கட்டாயம் நீ போணுமா? நீ இங்க இரேன். எனக்கே மனசு ரொம்ப பாரமா இருக்கு" அப்படின்னு நான் சொன்னேன். அவ என்கிட்ட சொன்னா, "இந்த மாதிரி வீட்ல பிரச்சனை. நான் பஸ்ல போகும்போது அக்காவும் அதே பஸ்ல தான் வரா. அப்போ அவ ஒரு பையன பார்த்துட்டு இருக்கா. அது நானும் பார்த்தேன். அது அவளுக்கு இஷ்டம் இல்ல. அப்போ என்னையே தப்பு சொல்லிட்டே இருக்கா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அக்காவ வீட்ல சொல்லிக் குடுத்தது நான் இல்ல. ஆனா அக்கா நான் சொல்றா அப்படின்னு சொல்லி, அவ ரொம்பவே ஃபீல் பண்ணி என்கிட்ட வந்து அழுறா. என்னால என்ன பண்ணணும்? இத எப்படி பண்ணணும்னு தெரியல. அப்ப நான் சொன்னேன், "நீ தைரியமா உண்மைய அம்மாகிட்ட சொல்லு. அம்மா உன் மேல கோவப்பட மாட்டாங்க. நீ அம்மாகிட்ட சொல்லு. அப்போ இங்க இருக்கிற அம்மாகிட்ட சொல்லு" அப்படின்னு நான் சொன்னேன். பெரியம்மா வீட்டுக்கு வந்திருக்கா. அப்போ இங்கேயாவது சொல்லு அப்படின்னா, "இல்ல எனக்கு பயமா இருக்கு. நான் சொல்ல மாட்டேன்" அப்படின்னா. அப்ப நீ பயந்துட்டே இருந்த அப்படின்னா, அவங்க உன்ன வந்துட்டு சத்தம் போட்டுட்டே தானே இருப்பாங்க. நீ தைரியமா பேசிடா அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறமா சரி நான் பார்க்குறேன். ஆனா நான் இப்போ ஊருக்கு போனேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் நான் திரும்பி வராது அப்படின்னு அவ சொன்னா. அப்போ எனக்கு ரொம்ப
அழுக வந்துருச்சு, கோவம் வந்துருச்சு. "ஏன் நீ இப்படியெல்லாம் பேசுற?" அப்படி நான் கேட்கும்போது, "இல்ல எனக்கு தோணுது. நான் இனிமேல் இந்த ஊருக்கு வராது. எனக்கு இந்த ஊரு ரொம்ப பிடிக்கும். உன்ன ரொம்ப பிடிக்கும். நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல." அப்போ ஃபோன் கிடையாதுல்ல. அங்கேயும் ஃபோன் இல்ல, இங்கேயும் ஃபோன் இல்ல. அவ கேரளா. அவ இருக்கிற இடம் எதுவுமே எனக்கு தெரியாது. இது நாங்க பேசுறது ஒரு ரகசியம் தான். ஆனா, அவ என்கு சொன்னா, "இதுக்கப்புறம் நான் அடுத்த வாட்டி வரும்போது எல்லார்கிட்டயும் சொல்லும் அவள பத்தி." அப்படி சொன்னா. அதுக்கப்புறம் என்னலாம் நடந்ததுன்னு எனக்கு எதுவுமே தெரியல. ரொம்ப பெயினோட தான் அவ ஊருக்கு போறா. போற டைமு எனக்கு ஒரே கவல. என்ன பண்ணணும்னு தெரியல. யார்கிட்ட சொல்லணும்னு எனக்கு தெரியல. அப்போ அவ மறுபடியும் மறுபடியும் இதையே சொல்றா. "நான் திரும்பி வரமாட்டேனோ, எனக்கு வரமாட்டேனோ" அப்படின்னு சொல்லிட்டே போறா. அதுக்கப்புறம் ஊருக்கு எப்பவுமே அவ ஊருக்கு போற டைம் எனக்கு தெரியாது. ஆனா, நான் அடுத்த நாள் அவ ஊருக்கு போகும்போது நான் காத்தே இருந்தேன். அவ எப்போ வீட்ட விட்டு வெளிய வருவா, வருவான்னு காத்தே இருந்தேன். ஆனா, அவ வரவே இல்ல. அதுக்கு முந்தின நாள் அவங்க 2 பேரும் பேசுனோம்ல, அதுதான் நான் அவள கடைசியா பார்த்தது. ஏன்னா, அவ ஏர்லி மார்னிங்கே கிளம்பி போயிட்டாங்க. நான் அவள பார்க்கவே இல்ல. அவ போயிட்டா. அவ போய் 1 வீக் ஆயிடுச்சு. கூடவே ஆயிருச்சு. அவ்வளதான். நான் பார்க்கவே இல்ல அவள அப்புறம். அவள நான் பேசவும் இல்ல அவகிட்ட. அவ ஊருக்கு போன கொஞ்ச நாள் கழிச்சு, எல்லாரும் ஊர்ல பேசிட்டே இருந்தாங்க. அப்போ எங்க அம்மா சொன்னாங்க, "இந்த மாதிரி ரஷ்மி ரொம்ப சீரியஸா இருக்காளாம்" அப்படின்னு. எனக்கு 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 என்ன பண்ணணும்னு தெரியல. "அம்மா நீ யாரம்மா சொல்ற?" அப்படின்னு நான் கேட்கிறேன். "ஆ இல்ல அவங்க தான் ரஷ்மி தான்" அப்படின்னு சொல்லும்போது "அம்மா அவளுக்கு என்னாச்சுன்றேன்?" "இல்ல அவ சீரியஸா இருக்காளாம் ஆஸ்பத்திரியில" அப்படின்னாங்க. "அவளுக்கு சீரியஸ்னா என்னாச்சு?" அப்படின்னா, "இல்ல அவ உடம்புல தீ பிடிச்சிருச்சு" அப்படின்னாங்க. அத கேட்கும்போது எனக்கு என்ன பண்ணணும்னே எனக்கு தெரியல. அவளுக்கு என்னாச்சு? ஏன் அவ உடம்புல தீ பிடிச்சுச்சு? என்னாச்சு? என்னாச்சு? யார்கிட்ட கேட்கணும்னு தெரியாம எனக்கு எனக்கு என்னால தாங்கவே முடியல அந்த வலியையும், வேதனையும். அத இப்ப நெனச்சாலும் நான் என் நான் எங்கெல்லாம் போனேன், யார்கிட்டலாம் பேசினேன்னு எனக்கு இப்பவும் அது நல்லாவே ஞாபகம் இருக்கு. நான் நேரா அவங்க வீட்டுக்கு தான் போனேன். வாசல்ல நின்னு அவங்க பெரியம்மாவ கூப்ட்டு, "அவ எங்க? அவ எப்டி இருக்கா? அவளுக்கு என்ன ஆச்சுன்னு?" நான் கேட்டேன். அப்ப அவங்க சொல்றாங்க, "இந்த மாதிரி அம் கேரளால விறகடுப்புல சமைக்கிறதுக்கு அவ உள்ள விறக வச்சிருக்கா. வச்சுட்டு மண்ணெண்ணெய ஊத்தியிருக்கா தீ எரியலன்னு. ஆனா ஆல்ரெடி கீழ கொஞ்சம் தீ எரிஞ்சிட்டு இருந்தது. இவ வேகமா ஊத்துனதுல கேன்ல இருந்து நெறைய மண்ணெண்ணெய் உள்ள போயி, அந்த தீ அப்படியே ரிட்டர்ன் ஆயி அவ மேலயே புடிச்சிருச்சு. ஆன்னு கத்துறதுக்குள்ளயே ட்ரெஸ்ஸு ஃபுல்லா எரிஞ்சு, காப்பாத்த போறதுக்குள்ளயே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே எரிஞ்சிருச்சு. அப்புறம் வேகமா ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்க. ஆனா ரொம்ப சீரியஸா இருக்கா" அப்படின்னு சொல்லும்போது, என்னால அத தாங்கிக்கவே முடியல. அ என்னால அத நெனச்சும் பார்க்கவே முடியல. எனக்கு அவள பார்க்கணும், அவகிட்ட பேசணும்னு இருக்கு. அந்த டைம்ல என்னால எதுவுமே பண்ண முடியல. என்னால இப்ப வரைக்குமே எதுவுமே பண்ண முடியல. அதுலருந்து என்னால வெளிய வரவும் முடியல. அப்புறம் நான் அடிக்கடி ஒவ்வொருத்தர்கிட்டயா கேட்பேன், "அவ எப்டி இருக்கா? அவ எப்டி இருக்கான்னு?" அப்புறம் ஒரு நாள் சாயங்காலம் சொன்னாங்க, "ரஷ்மி இறந்துட்டா" அப்படின்னு. அவ்வளதான். முடிஞ்சுச்சு எல்லாம். அதுக்கப்புறம் அவள நான் பார்க்கல. அவகிட்ட பேசல. அவளோட நினைவுகள் மட்டும் என்கிட்ட இருக்கு. அது ஒரு நல்ல மெமரீஸ் தான். ஆனா, அவளுக்கு என்ன நடந்தது? ஏன் இப்படி நடந்தது? நிஜமாலுமே அவளுக்கு தெரியாம பட்டுருச்சா? இல்ல வேற எதுவும் பிரச்சனையா? அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் என் மனசுக்குள்ள அந்த கேள்வி ஓடிக்கிட்டே தான் இருக்கு. அது ஒரு பெயினாவே இருக்கு. இத நான் யார்கிட்டயுமே ஷேர் பண்ணது கிடையாது. எங்களுக்குள்ள இப்படி ஒரு பாண்ட் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இது யாருக்குமே தெரியாது. எனக்கும் ரஷ்மிக்கும் மட்டும் தான் தெரியும். இப்போ அத தாண்டி இத நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன் எல்லார்கிட்டயும். ஆம். இது எனக்கு ரஷ்மி கிட்ட மறுபடியும் பேசுற ஒரு ஃபீல் தான். அது ஒரு எப்பவும் தனியா மனசுக்குள்ள நெனச்சுட்டே இருக்கும்போது, அவள நெனச்சு இன்னைக்கு நான் பேசியிருக்கிறது எனக்கு உண்மையிலேயே கொஞ்சம் ஓகேவா தான் இருக்கு. அவளோட ஃபோட்டோ என்கிட்ட கிடையாது. அவளோட வாய்ஸ் ரெக்கார்டு என்கிட்ட கிடையாது. ஆனா, அவளோட ஃபோட்டோ என் கண்ணுக்குள்ள இருக்கு. அவளோட வாய்ஸ் என் மண்டைக்குள்ள இருக்கு. நெனைக்கும்போது அழுகையும், சிரிப்பும் ஒரே நேரத்துல வரும். அவளோட இழப்ப என்னால
என்னால அத தாங்கிக்கவே முடியல. அதுக்கப்புறம் என்னோட மனநிலைமை ரொம்ப மோசமா மாறிடுச்சு. எனக்கு புடிச்சது எதுவும் என்கிட்ட இருக்காதோ! அப்படின்னு நான் ரொம்ப யோசிக்கிற அளவுக்கு போயிட்டேன். அவ அவ இந்த உலகத்த விட்டு போனது எனக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அத என்னால மாத்த முடியல. கண்டுபிடிக்கவும் முடியல. விட தெரியாத கேள்வியா போயிட்டா என் ரஷ்மி. பட் அவளோட இருந்த சந்தோஷமான நினைவுகள், அவள பத்தி நினைக்கும்போது மனசுல வர்ற அந்த சின்ன சந்தோஷம், அது நான் சாகுற வரைக்கும் என் மனசுல இருக்கும். அது எனக்கு ஒரு நல்ல நல்ல ஒரு ஃபீலும் இருக்கு. அவளுக்கு நடந்தத நெனச்சு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கு. பட் பட் நான் ஓகே, ஓகே. எனக்குள்ள அவ இருக்கா. பார்க்கலாம். வாழ்க்கைங்கிறது எப்பவுமே நமக்கு ஏதோ ஒரு பாடத்த கத்துக் குடுத்துக்கிட்டே இருக்கும் இல்ல? அது எல்லாரோட மனசுலயும் இருக்கும். இது என்னோட சொந்த கத தான். ரொம்ப வருஷமா என் மனசுக்குள்ள இருந்து சொல்லணும்னு நெனச்சத தான் ஃபர்ஸ்ட்டு நான் சொல்லியிருக்கேன். என்ன மாதிரி உங்க மனசுக்குள்ளேயும் இருக்கிற பக்கங்கள நீங்க ஓப்பன் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களோட லைஃப்ல நடந்த எந்த இன்சிடென்ட்டாவும் இருக்கலாம். அது ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், ஹாரரா இருக்கலாம், த்ரில்லரா இருக்கலாம், சஸ்பென்ஸா இருக்கலாம். இந்த மாதிரியான ஏதாவது ஒரு பக்கங்கள் நீங்களும் உங்க மனசுல இருந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நெனச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி இல்ல அப்படின்னா எனக்கு மெயில் பண்ணுங்க. உங்களோட ஸ்டோரிய நம்மளோட கதைகளின் உலகத்துல என்னோட குரல்ல நான் சொல்றேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா, நீங்க நான் குடுக்குற மெயில் ஐடில டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க. அந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க.